குட் ஈவினிங். டுடே டின்னர் வந்து குமரேஷ், அவர் பேரை மறந்துட்டுங்க, மாறன், ரவியோட சாப்பிட்றோம். எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக அவங்களுக்கு வேலை. எங்கள் கிச்சனை புது கிச்சனை ஆக்கிட்டு போகிறாங்க. நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஃபினிஷிங்க. இன்னைக்கு டின்னர் வந்து அதே சாப்பாடு. ஏன்னா எங்கள் வீட்டில் என்னது கேஸ் கிச்சன் ஒர்க் சொல்ல வேலை செய்ய சமைக்கலை. அதனால மத்தியானம் செய்து இப்போ சாப்பிட்றோம். இப்போ இன்னைக்கு நைட் தான் முடிஞ்சு நாளைக்கு காலையில் தான் கிச்சன் ஓப்பன் பண்ணணும். ஒரு சிலிக்காரில் போட்டிருக்காங்க, அதனால் சமைக்கக்கூடாது. அதனால இவங்களோட உட்காந்து சாப்பிட்றேன். இன்னைக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இயற்கைக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி. இது மாதிரி நீங்களும் கெஸ்ட்டுங்களோட உட்காந்து சாப்பிட்றது தான் வெளிநாட்டில் இருக்கிறது. இதுதான் வாழ்க்கை. இதை நான் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு தான் இப்போ விட்டுட்டேன். இப்போ மறுபடியும் தம்பிங்க வந்தால் அவங்கள உட்காந்து சாப்பிடுறது. காலையில் 9:30 வந்து இந்த வேலையெல்லாம் ஃபுல் கிச்சனையும் மாற்றிட்டு, ஃபுல்லாக கபோர்ட்ஸ்லாம் மாற்றிட்டு, ஃபுல் சப்ளைக்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கான பேப்பர் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு அவ்வளோ அழகாக க்ளீனாக நீட் அண்ட் ஐடியா வச்சுட்டு போகிறாங்க. வேலை முடிச்சுட்டு சாப்பிட்றோம். பாவம் எல்லாருக்கும் இன்னைக்கு நல்ல வேலை, ஃபுல் டே. அவங்களோட நான் உட்காந்து சாப்பிட்றேன், சந்தோஷம். இவர் தான் பாஸ், பிக் பாஸ். அதில் வேலை என்ன இருக்கு உலகத்தில்? வேறு ஒன்றுமே இல்லை. எதையுமே கொண்டு போக முடியாது. நம்மளை தான் வேணால் கொண்டு போகணும். அது தெரிய மாட்டேங்குது உலகத்தில். இப்போ சந்தோஷமாக சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பும்போது அண்ணனை யோசித்து போக மாட்டீங்களா? தேங்க்யூ. God bless you.